எனக்கு இரண்டாவது ஒரு மகன் பிறந்து தவறிட்டார் கொஞ்ச நேரத்திலேயே. நான் செஞ்ச ஏதோ ஜென்மத்துல கர்மான்னு தான் நான் நினைப்பேன். குழந்தை பிறப்பது கொஞ்சம் நான் ட்ரீட்மெண்ட் நிறைய எடுத்தேன். யூட்ரஸ்ல பிளாக் இருக்கு அப்படி இப்படின்னு நான் சொன்னேன். ஒரு தடவை பாத்தீங்கன்னா அப்படியே ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கும்போது மழை வந்தது, அதுக்காக ஒதுங்கலாம் அப்படின்னு டி நகர்ல ஒதுங்கும் பொழுது நடிகர் விவேக் இருக்கார் இல்லையா, அவங்களுடைய சகோதரி டாக்டர், அவங்க சொல்லிதான் எங்களுக்கு தெரியும். அப்ப கையில நாங்க எல்லாமே ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். எங்க போயிட்டு வரீங்க என்ன எதுன்னு கேட்டாங்க. அவங்க இந்த மாதிரி பிளாக் இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப நாளா ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கோம், பிளாக் இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க சொன்னாங்க அப்படிங்களா, வாங்க நான் ஒரு டெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு. நீங்க நம்ப மாட்டீங்க, டெஸ்ட் எடுத்துட்டு அவங்க சொல்றாங்க இல்லைங்க சூப்பரா இப்ப கரெக்டா இருக்கு உங்களுக்கு யூட்ரஸ். எப்படி இது ஒரு இடத்துல காமிச்சிட்டு அப்பதான் வர்றோம், இவங்க கிளினிக்ல நுழையும் போது எப்படி அவங்க அப்படி சொல்றாங்க. சொன்ன உடனே இல்லைங்க இது உங்களுக்கு குழந்தை பிறக்கும் கட்டாயம் அப்படின்னு பாசிட்டிவ் அவங்க சொன்ன உடனே குழந்தை பிறந்தாள். இது சொன்னா நிறைய பேர் ரீல் சுத்துறாங்க அப்படின்னு தான் நினைப்பாங்க. இந்த கலியுகத்துல எங்க போய்கிட்டு இருக்கோம், ஸ்பேஸ்ல எல்லாம் போய்கிட்டு இருக்காங்க, இவங்க என்ன இப்படி ரீல் சுத்துறாங்க அப்படின்ற மாதிரி நீங்க உணர்வீங்க. ஆடி மாசத்தப்போ என்ன ஆச்சு, இந்த குழந்தைய பாத்துக்கிறதுக்குன்னு ஒரு பெண்மணி 35 வயது மதிக்கத்தக்கது ஒரு பெண்மணியை நாங்க நியமிச்சிருந்தோம். ஆடி மாதகம் நாங்க கச்சேரி முடிச்சுட்டு வரோம், அம்மன் கோயில்ல பாடிக்கிட்டு வரோம். ஒரு நாள் இரவு மணி இருக்கும், ஒரு 12 மணி 12:30 மணி இருக்கும். இங்கதான் ஈக்காட்டு தாங்கல்ல, ஒரு மணி போல இருக்கும். ஒரு கால் வருது, போன் வருது. போன் வந்தோடனே எடுத்து ஹலோ ஹலோன்னு சொல்றோம், யாரும் பேசல. திரும்பவும் போன் வருது, ஹலோ ஹலோன்னு சொல்றோம், யாரும் பேசல. இந்த மாதிரி தொடர்ந்து பாத்தீங்கன்னா 8 முறை கால் வந்தது. ஒரு 7-8 தடவை வந்தோடனே என் வீட்டுக்காருக்கு பயங்கர கோபம். இது என்ன, இது கச்சேரி முடிச்சோடனே அவங்க விசிட்டிங் கார்டு வாங்குறாங்க, போன் அடிச்சு பேசினாலாவது பரவாயில்ல, பேசாம இப்படி பண்றாங்களே, இந்த நேரத்தில் இப்படியா தொந்தரவு பண்ணுவாங்க. நான் யாருன்னு போய் காலர் ஐடியில் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு கீழே படிக்கட்டுல இறங்குறதுக்காக காலர் ஐடி அதில் என்ன நம்பர்னு தெரியும் இல்லையா, அதை பார்த்துட்டு ரிப்போர்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இறங்கி வர்றாரு. அப்போ அவர் இறங்கும் போது 9வது கால் வந்ததுங்க. கால் வந்தோடனே குழந்தை சிரிக்குது, கலகலன்னு குழந்தை சிரிக்குது. சரி, நான் எதுக்கு இந்த மாதிரி இந்த நேரத்தில் யார் குழந்தைய வச்சு விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு நான் படுத்துட்டேன்னு வைங்க. அடுத்த நாள் காலையில் இவர் படுக்கல, பக்கத்தில் ரொம்ப நேரம் ஆச்சு, நடுவில் எழுந்து பார்க்கும்போது இவர் இல்லை. சரி காலையில் கேட்டுப்போம், ஏதாவது வேலையா இருப்பாருன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் நான். அடுத்த நாள் காலையில் நான் இறங்கி படிக்கட்டில் இறங்கி கேட்குறேன். அப்போ அவர் சொல்லும், ரொம்ப இறுக்கமான மனத்தோட உட்காந்துருக்காரு. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டோன்னே, என்ன ஆச்சுன்னு கேட்குறியா, அவள்கிட்ட குழந்தைய கொடுத்துட்டு பார்த்துக்கோ, குழந்தைக்கு பால் அவள் பசிக்கும் போது கலந்து கொடு அப்படின்னு சொன்னோம். அவள் கேஸ் ஆஃப் பண்ணாமல் படுத்துட்டா. அப்படியே கீழே படிக்கட்டில் அந்த காலர் ஐடியில் பார்க்க வரலான்னு வந்தேன் இல்லை, அப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் கேஸ், ஃபுல்லாக வீடு முழுக்க பரவி இருக்கு. நல்ல வேலை நீ வரல, நீ வந்திருந்தேன்னா சுவிட்ச் போட்டிருப்பேன், ஃபயர் ஆகிருக்கும், சிலிண்டர் வெடிச்சிருக்கும், அந்த மாதிரிலாம் ஆயிருக்கும். நான் வந்தோன்னா அப்படியே எல்லாத்தையும் திறந்து அந்த கேஸ் எல்லாம் வெளியில் போகணுங்கிறதுக்காக அப்படியே அமைதியாக உட்காந்து அப்போலேருந்து உட்காந்துருக்கேன். இதுன்னு எனக்கு ரொம்ப நினைச்சாலே பயமா இருக்கு. ஏன்னா ஒன்று அந்த பொண்ணு குழந்தைய இடுப்பில் வச்சுக்கிட்டு தான் பால் கலந்து கொடுப்பா. அப்போ குழந்தைக்கும் ஆபத்து வந்திருக்கும், அந்த பெண்மணிக்கும் ஆபத்து வந்திருக்கும். அந்த பெண்மணி வீட்டில் என்ன பதில் சொல்லுவேன் நான், ஏன் குழந்தைக்கு இத்தனை காலம் ஒரு 10 வருஷம் இடைவெளியில தவம் இருந்து பெற்ற 2வது குழந்தைக்கு என்ன ஆயிருக்கும். அந்த அம்பாள் உந்துதல் படுத்தி இருக்கா, படுத்திருக்கீங்களே கீழே போய் பாருங்க, கேஸ் இப்படி இருக்கு, அடுத்தது பால் கலக்க போவா, கட்டாயம் உன் குழந்தைக்கு ஆபத்து.